உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது திருக்கணிதப்படி போன வருடமே நடந்து விட்டதாக நாம் நம்புகிறோம். அவ்வகையில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மார்ச் 6ஆம் தேதி தான் நடக்கவிருக்கிறது. கும்பராசியில் இருக்கின்ற சனி பகவான் மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். ஸோ இந்த மீனராசி என்பது குருவினுடைய வீடு என்பதால் பெரும்பாலும் அதற்கு தோஷமில்லை என்று சொல்வார்கள். இந்த சனிப்பெயர்ச்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் கிடைக்கப் போகிறது, யார் யார் வாழ்க்கை மாறப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, வெளிநாட்டு வேலை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது? மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்து சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்தால் என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 10லே சனி வந்தால், நண்பர்களே, உலகத்தில் இந்த சனி பகவானுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 10ஆம் இடத்தோடு கொண்ட சனி என்ன செய்கிறார்? உலக புகழ் பெற வைக்கிறார். சும்மாலாம் கிடையாது. புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயரு, அது மாதிரி பெரிய லெவலாக போகிறீங்க. 10ஆம் இடத்தை என்ன குருஜி எல்லாரும் இப்படி தான் சொல்கிறீங்க? எல்லாருலாம் அப்படி சொல்ல மாட்டாங்க, நான் மட்டும் தான் அப்படி சொல்லுவேன். நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளுங்கிறத இவ்வளோ பெருமையாக நான் மட்டும்தான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, உள்ளபடியே மிதுன ராசிக்காரர்களை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நீங்கள் பட்ட பாடலாம் இந்த உலகத்தில் எவனும் பட மாட்டான். அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் மேலே வந்தவங்க, சும்மாலாம் கிடையாது. மிதுனராசிக்காரர்களை 2020 எனக்கு தெரியும். 2020, 21, 22, 23, 24, 25, அதாவது அஷ்டம சனிங்கிறது உங்களுக்கு மட்டும் விதவிதமாக உங்களை ட்ராவல் பண்ணிச்சு. அந்த அஷ்டம சனி அது இப்போதான் அந்த ஆள் மனசு உங்களை விட்டுருக்கான். எப்பா சாமி என்னை விடுறியாரா? அதுக்கப்புறம் இப்போதான் உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு வருகிறான். 10ஆம் இடத்திற்கு வருகின்ற சனி பகவான் உலக புகழ் பெற வைக்கிறான். உலக புகழ் நண்பர்களே, அது என்ன உலக புகழ்? நான் வச்சிருக்கிறது சாதாரண கடை. என் கடை ஒரு சின்ன ஒரு மேக்கப் கடை. இந்த கடை எப்படி உலக புகழ் பெறும்? அங்கே தான் இருக்குது விஷயமே. என்ன எப்படி பெறும் அப்படின்னா, சில நேரத்தில் நம்மளுக்கே தெரியாது, நம்ம சும்மா தான் ஏதாவது ஒரு ரீல்ஸ் போட்டிருப்போம், எதையாவது பண்ணி அது என்னன்னா வேர்ல்டு பாப்புலர் ஆயிரும். அது எப்படிடா அப்படி பாப்புலர் ஆச்சு? அது எப்படி எல்லாரும் நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நண்பர்களே, இந்த சனியை பற்றி யாரோ என்னென்னமோ பேசியிருக்காங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிறது நான் மட்டும்தான் ஆரம்பித்தேன். அது என்னமோ உலக புகழ் பெற்று, இதுக்கு பேர் தான் உலக புகழ் பெறுறது. அப்போது என்ன ஆகுன்னா, உங்களுடைய கம்பெனிக்கு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டு உலகம் ஃபுல்லாக ரீச் ஆயிடுச்சு. அதான் விஷயம். உங்களுடைய தொழில் செய்யும் தொழிலே தெய்வம் என்போம். நீங்கள் புதிய புதிய ஆட்களை சந்திக்க போகிறீங்க. தினமும் மக்களை சந்திக்கிற பணியில் இருக்கீங்க பார்த்தீங்களா? யாராவது தினமும் மக்களை சந்திக்கிற பணியில் இருக்கிறவங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போவீங்க. அரசியலில் இருக்கிறவங்க, தொழிலதிபராக இருக்கிறவங்க, இந்த சங்கங்களில் இருக்கிறவங்க, பிரபலங்களாக இருக்கிறவங்க, இப்போ என்ன மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லலாம். ஒரு 10 பேரோட பார்வைக்கு இருக்கக்கூடியவங்க மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வீர்கள். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அந்த மாதிரி அண்ணாந்து பார்க்க போகிறாங்க உங்களை. சரி, லாஜிக்கா எப்படி? இதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க குருஜி, லாஜிக்கா சொல்லுங்க. லாஜிக்கா சொல்றேன். 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 10, 11, 12 பார்க்கிறார். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வேற, இதுக்கு மேல நடக்க போறது வேற. என்ன இதுக்கு மேல நடக்க போகுது? 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். விரயஸ்தானத்திலே சனி பகவான் சுப விரயங்களை தருகிறார். 10ஆம் இடத்து சனி பகவான் சுப விரயங்களை தருகிறார். 12ஆம் இடத்தை பார்க்க 10ஆம் இடத்து சனி பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். மிதுனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் என்பது என்ன? வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, இதெல்லாம் 4ஆம் இடம். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்? கம்பெனியில் எவ்வளவோ ட்ரை பண்ண சார், உங்களுக்கு மட்டும்தான் ஒரு ப்ரமோஷனே, அது என்னமோ தெரியல, எம்டிக்கு உங்களை மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. நல்லா பேசுங்க சார், நல்லா பேசுவீங்க, என்னை வச்சு எல்லா வேலையும் வாங்கிட்டீங்க என்ன, ஆனால் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும்போது மட்டும் எம்டி கிட்ட கேட்கணும், விபி கிட்ட கேட்கணும். ஏன் சார் வேலை வாங்கினது நீங்கள் தானே, அப்போ நீங்களே ப்ரொமோஷன் வாங்கி கொடுங்க. இதையா சார் இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க? எனக்கு தேவை ப்ரொமோஷன். இந்த சண்டை தான் உங்களுக்கும் உங்கள் பாஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த பாஸுங்கெல்லாம் வேலை வாங்கும் போது இவங்க டைரெக்டாக பேசுவாங்க. நமக்கு ஏதாவது ஒரு லோன் கிடைக்கும் போதோ, நமக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆகும், நம்மளோட உயரதிகாரிட்ட கேட்டு சொல்லிடுவாங்க. அப்போ வேலை உயரதிகாரிட்ட கேட்டு சொல்ல வேண்டியதானே? ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, இது போன்ற நிலைமையெல்லாம் மாறி நீங்கள் தான் இனிமேல் பாஸே ஆக போகிறீங்க. இதே
அப்படியா சொல்றீங்க? ஆமாம், இனிமே உங்கள் பாஸ் கிடையாது, நீங்கள் தான் பாஸ். 4ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது ப்ரமோஷன் ஆட்டோமேட்டிக்காக வருது. நண்பர்களே, இந்த சுப கிரகங்களுக்கும் அசுப கிரகங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. குருவுக்கும் சனிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. குரு பகவானை பொறுத்த வரைக்குமே அவர் ஏதாவது ஈஸியாக ரீசன் சொல்லிடுவார். ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட்டு, பட் வாட் கேன் ஐ டூ, நான் ட்ரை பண்ணி பார்த்தே முடியல. ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கெத்து ப்ராப்ளம். என்னண்ணே விட்டுட்ட பார்த்தியானே அப்படிங்கிற மாதிரி, சே இதை போய் விட்டு நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்களேங்கிறதுக்காக சனி என்ன பண்ணுவார், எப்படியாவது அதை ஓகே பண்ணிடுவார். 4ஆம் இடத்தை சனி பார்த்து எப்படியாச்சும் ஓகே பண்ணிடுவார். அதான் இதில் இருக்கிற அதிசயமே. 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, அடுத்த லெவல் போகிறீங்க. முக்கியமாக கார் வாங்குவீங்க. மிதுன ராசிக்காரங்க சும்மாவே கார் வாங்குவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் காரு நல்லா மிதுன ராசிக்காரங்களாம் போய் பாருங்கள், கார் வச்சுருப்பாங்க. எல்லாம் ஒரு அந்த ஆடம்பரம் இவர்கள் கூடவே இருக்கும். காரணம் என்னென்னா 5ஆம் இடத்துக்கு உடையவன் சுக்கிரன். அதனால் இவங்க இன்பில்டாகவே ஐஃபோன் வச்சுருப்பாங்க. இன்பில்டாக அவங்க குணமே அப்படி தான். அவங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே இருக்க மாட்டாங்க, அடுத்த லெவலில் தான் யோசிப்பாங்களே. அந்த மாதிரி இவர்களுடைய குணமே அப்படி தான். இவர்கள் 5ஆம் இடத்துக்கு 5 குடையவனாக சுக்கிரன் இருப்பதால் இவர்களுடைய ஜென்ரலாகவே இவங்க குணமே அப்படி தான். இப்போ 4 வேறு சனி பார்த்துட்டாரா, நாங்கள் சும்மாவே செய்வோம். இதில் 4ஆம் இடத்தை சனி வேறு பார்க்கும்போது என்ன ஆகுது, கன்ஃபார்மாக கார் வாங்குவீங்க, கன்ஃபார்மாக லேண்டு வாங்குவீங்க, கன்ஃபார்மாக உங்களுடைய உயர்கல்வி, உயர் பதவி கிடைக்கும். சில பேர் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைச்சி ஃபாரின் போய் படிக்க போவீங்க. எங்கே போகிறீங்க, இந்த ரஷ்யா போய் படிச்சுட்டு வந்துடலான்னு இருக்கேன், ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன். இது ரஷ்யாவுக்கு போறியா? ஆமாம் ரஷ்யாவுக்கு போகிறேன், இங்கிலாந்து போகிறேன், அமெரிக்கா போகிறேன். இப்போ ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. முன்னெல்லாம் ஒரு காலத்தில் சாதாரண இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் ஒரு பெரிய அதிகபட்சம் சென்னை பல்கலைக்கழகத்தில் படிப்போம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் 2-3 தெரியும் எங்களுக்கு. அது எங்கள் ஜென்ரேஷன். ஆனால் இந்த ஜென்ரேஷனில் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், என்ன இவங்க பேசுகிறதே எதுவுமே அப்போ இந்த உள்ளூரில் இருக்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒன்லி உலக வேர்ல்டு ஸ்டாண்டர்ட். அந்த வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு படிப்பு கிடைக்கும். டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், வெளிநாட்டில் போய் கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க, எழுதி வச்சுக்கோங்க. 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வேற லெவல் ப்ரமோஷன் எல்லாம் ஏற்படும். அடுத்ததாக 4ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் 4ஆம் இடத்துல உங்களுக்கு வேற என்னது, சுகஸ்தானம். இங்கே தான் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை, ப்ரமோஷன் கொடுத்துட்டார், உங்களுக்குரிய கார் கொடுத்துட்டார், எல்லாம் கொடுத்துட்டார். அப்படியே லைட்டாக கொஞ்சம் நிம்மதியை மட்டும் கொஞ்சம் பிடிங்கிட்டார். எதை? ஆமாம், 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இது வரைக்கும் உக்காந்துட்டே வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும், கொஞ்சம் ரன்னிங்கில் என்ன உங்களுக்கு கீழே ஒரு டீமை கொடுத்து என்ன நேரமும் லீவ் விட்டால் கூட ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி டீம் மெம்பர் என்ன பண்ணானோ, நாளைக்கு காலையில் மீட்டிங் என்ன வருதோ தெரியலையே, எப்பா லீவுப்பா, ஃபோனை கீழே வைப்பா, எங்கடா வைக்க விடுறீங்க. சமீபத்தில் தான் ஒரு ரீல்ஸ் கூட பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் லீவுனா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க, ஆனால் எனக்கெல்லாம் லீவுனா ஃபோனை சுவிட்ச் ஆஃபே பண்ண முடியாது. எப்போ யார் ஃபோன் பண்ணுவான்னு எங்களுக்கே தெரியாது சார். திடீர்னு பாஸ் ஃபோன் பண்ணி கிளம்பி வேணால் போகணும் சார். எந்நேரமும் ஒரு தீயணைப்பு துறையில் வேலை பார்க்குற மாதிரியே வச்சுருப்பாங்க சார். அந்த மாதிரி இதில் என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா, சனி 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி திருமணம் செய்து வைக்க போகிறார். காதல் வரப்போகிறது. சில பேருக்கு ஃபஸ்ட்டு திருமணம் ப்ராப்ளம், திருமணம் முடித்து மறுமணம். கவலையப்படாதீங்க, சனி பகவான் அருளால் பழைய சம்பவங்கள் மீண்டும் ரிப்பீட் ஆகாத மாதிரி நல்லபடியாயிட்டு உங்களுக்கு திருமணம் நடக்கும். மிதுன ராசிக்காரர்கள் த மாஸ்.